Hi friends, welcome to Udiran TNPSC Academy. So TNPSCல ரீசனிங் அதாவது ரேங்கிங் பொசிஷன் வச்சு ஒரு சம் கேட்பாங்கள்ல, அதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இன் அ கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மொத்தம் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் கமல் இஸ் பிளேஸ்டு 7th ஃப்ரம் த பாட்டம். கீழேருந்து பார்க்கையில கமல் 7வது இடத்துல இருக்கார். சுரேஷ் இஸ் பிளேஸ்டு 9th ஃப்ரம் த டாப். மேலேருந்து பார்க்கையில சுரேஷ் 9வது இடத்துல இருக்கார். ரமேஷ் இஸ் பிளேஸ்டு எக்ஸாக்ட்லி பிட்வீன் த டூ. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரமேஷ் இருக்கார். இப்போ கமலோட ரமேஷ் இடத்துலேருந்து பார்க்கையில் கமலுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். மொத்தம் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ நம்ம 35 எழுதிக்கலாம் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ பாருங்கள், மொத்தமாக 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எழுதியாச்சு. இதில் கமல் அப்படின்னு கீழேருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் இருக்கார். ஸோ கீழேருந்து பார்க்கையில் 7வது இடம் 1 2 3 4 5 6 7 7வது இடம்னா இதுதான். அப்போ கமல் அப்படின்றவர் இந்த இடத்துல இருக்கார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து பார்க்கையில் சுரேஷ் 9வது இடத்துலனா 9வது இங்கே இருக்கா. அப்போ இங்கே வந்து சுரேஷ் இருக்கார். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில், இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில். அப்போ இடையில எவ்வளோ நம்பர் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ அப்போ 19 இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவில் அப்படின்னா இங்கிட்டிருந்து பாதியாக பிரித்தோன்னா, ஸோ 18 18 பிரித்தோன்னா, அதாவது சாரி 8 8ன்னு பிரித்தோம், 9 9ன்னு பிரிப்போம். 9 9 என்ன 18 + 1 அப்படின்னா, அப்போ நடுவில் இருக்கவங்கள, அப்போ 9க்கு அடுத்து இருக்கவங்கள இங்கிட்டிருந்து பாதியாக பிரிக்கணும்ப்பா. ஸோ அப்படி பிரிக்க பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம பிரித்து பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9, ஓகேவா? ஸோ 9க்கு அடுத்து இந்த இடம்னு வச்சுக்கோங்க. இங்கே கீழே இருந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சா? அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது இங்கே 19. இந்த 19வது இடத்துல தான் வந்து யார் இருக்கா, ரமேஷ் இருக்கார், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் இருக்கார், கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ். ரமேஷ்லேருந்து கமலுடைய பொசிஷன் எத்தனை அப்படின்னு பார்க்கணும். இவர் 19, இங்கே 29னா 10வது இடம். அப்போ பாருங்கள், இவர் இடத்துலேருந்து எண்ணி பாருங்கள். இப்போ ரமேஷ்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேவா? ஸோ 10வது இடத்துல இருக்காரா? ஸோ அப்போ 10வது இடத்துல வந்து இருப்பார். இங்கேருந்து கணக்குன்னு பார்த்தோன்னா 10th ரேங்க்லேருந்து 10வது இடத்துல இருப்பார். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 10 அப்படின்றதான் இந்த சமக்கான ஆன்சர், ஓகே? ஸோ